காலை செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி. 1591 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 31/1/2025 வரை ஊதிய விரைவாணை வெளியீடு. 1591 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 31/1/2025 வரை ஊதிய விரைவாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். இளங்கலை படிப்பை முன்கூட்டியே முடிக்கும் புதிய முறை வரும் கல்வியாண்டில் அமல். யுஜிசி மாணவர்கள் விரும்பினால் இளங்கலை பட்டப்படிப்பை முன்கூட்டியே படித்து முடிக்கும் புதிய முறை வரும் கல்வியாண்டில் அமல்படுத்தப்படும் என யுஜிசி தலைவர் எம். ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு சார்பில் தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக தென்மண்டல அளவில் தன்னாட்சி கல்லூரிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் உள்ள IITயில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கை யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தொடங்கி வைத்தார். விழாவில் இந்தியாவில் வலிமையான தரமான உயர்கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இக்கல்வி நிறுவனங்கள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு பெருமளவு உறுதியானையாக உள்ளன. இந்திய பன்முகத்தன்மை கொண்ட நாடு. சமூக பொருளாதார ரீதியில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இத்திட்டம் ஏழை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு யுஜிசி இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளை தத்தெடுக்க டயட் நிர்வாகத்திற்கு SCERT இயக்குனர் உத்தரவு. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் சில பள்ளிகளை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர்கள் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலம் தெரிவு செய்து தத்தெடுத்தல், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர்கள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்குதல் தொடர்பாக SCERT இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.directorate-of-technical-education என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இளம் கவிஞர் விருது கவிதை போட்டிகள் நடத்த பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. இளம் கவிஞர் விருது கவிதைகள் போட்டி நடத்த பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.dsc.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.